மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த சமூகத்துல இன்னைக்கு தன்னலத்தோடு ஓடிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல ஒரு சமூக நலத்தோடு ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னா, அது கேபிஒய் பாலா அதுல ஒரு முதலிடம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பெரிய அளவுல இருக்கிறவங்க எல்லாம் ஹெல்ப் பண்றதுங்கிறது முக்கியமான விஷயமா பார்க்கப்படாது. அத ஒரு பெரிய விஷயமாவும் நாம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, அவங்க கிட்ட பல கோடிகள் சொத்து இருக்கலாம், பல லட்ச கோடிகள் சொத்து இருக்கலாம். அதுல இருந்து அவங்க கொஞ்சம் எடுத்து இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு செய்றாங்க அப்படின்ற பட்சத்துல அது ஒரு பெரிய விஷயமா கண்டிப்பா பார்க்கப்படாது. இருந்தாலும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 10 ரூபால கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி பண்ணிட்டு தனக்குன்னு பெரிய அளவுல எதுவும் வச்சுக்காம ஒருத்தர் இருக்காருல்ல. சோ அதுதான் உண்மையான ஒரு பொதுநலம், உண்மையான ஒரு சமூக ஆர்வலர் அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில முதலிடத்துல இன்னைக்கு இருக்கக்கூடியவர் தான் கேபிஒய் பாலா. அவரை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இப்ப வந்திருக்கு. சோ அதை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். பொதுவா நம்ம நிகழ்ச்சிகள்ல வரும்போது தனக்கான ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். அப்படி போராடுறதுனால நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் அந்த இடத்துல கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்மளோட வாழ்வாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு தான் சொல்லி நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகருவோம். ஆனா கேபிஒய் பாலா பாத்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு தனி இடத்தை உருவாக்கிட்டாரு. அப்படி உருவாக்கிட்டதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து யார் யாருக்கு என்னென்ன உதவிகள் செய்யணும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சாரு. தான் சம்பாதிக்கிறது ஒரு 10,000 இருந்தா அதுல ஒரு 5,000 ரூபாவை யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் அவரோட மைண்டுக்குள்ள வந்திருக்கு. சோ அப்படி அவர் ஆரம்பிச்சதுதான் முதல் மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதியை பண்ணி கொடுத்தாரு. சொந்தமா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருந்தாரு. சோ அவரை பார்த்த நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபாலோ பண்றது அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ கிடையாது. நீங்க பண்ற மாதிரியே உங்க கூட நாங்களும் சப்போர்ட்டிவா பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் பாலாவை பார்த்து மோட்டிவ் ஆகி இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ பாலா கூட சேர்ந்து இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஹெல்பிங் மைண்டோட கஷ்டப்படுறவங்களெல்லாம் தேடி தேடி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாலா முதலிடம் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அந்த முதல் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்த அதுல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அவருக்கு நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சது. இங்க இவங்க கஷ்டப்படுறாங்க, அங்க அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. அவரால பெரிய அளவுல எல்லாருக்குமே உதவி செய்ய முடியுமா கேட்டா கண்டிப்பா கேள்விக்குறிதான். ஏன்னா அவரோட வருமானம் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருந்தது. இருந்தாலும் தன்னோட திறமையை பயன்படுத்தி அந்த வாய்ப்புகளை வாங்கி அதன் மூலம் சம்பாதிச்சு அதுல இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு அவரே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. தாங்கிட்ட இல்ல அப்படின்னாலும் அதை வச்சு வேற யார்கிட்டயாவது கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்தையும் பாலா ட்ரை பண்ணி செஞ்சிட்டு இருந்தாரு. சோ அப்படிதான் அவர் படிப்படியா ஒவ்வொரு விஷயமா செஞ்சிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டுல புயல் வெள்ளம்னு வரும்போது ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு தான் அக்கௌண்ட்ல இருந்த சொந்த பணத்தை எடுத்து அவரால முடிஞ்சது ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணி. அதுக்கப்புறம் அறந்தாங்கி நிஷா அந்த வகையில போயிட்டு அவங்களும் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. சோ நிறைய பிரபலங்கள் அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துல மட்டும்தான் ஹெல்ப் பண்றாங்க ஒரு சிலர். ஆனா கேபிஒய் பாலாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே, அதாவது அவர் ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிச்சாரோ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில ரீசெண்டா செஞ்ச அவரோட ஒரு உதவி இன்னைக்கு ஒரு உயிரையே காப்பாத்திருக்கு. நார்மலா கஷ்டப்படுறவங்களை தேடி போய் ஹெல்ப் பண்ணிருக்காரு, அது நமக்கு தெரியும். இருந்தாலும் இப்ப அவர் செஞ்சிருக்க ஒரு உதவி ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தி இருக்காரு. சோ இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் அதை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சோ சாஸ்திகா அப்படின்ற ஒரு குழந்தை வித்தியாசமான ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த குழந்தையோட அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடியில இருந்து 8 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போனா கூட பாத்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், சீக்கிரமா குணமாகணும் அப்படின்னா
அதுக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய எல்லா டெக்னிக்கலும் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண போற டாக்டர் வந்து ஃபாரின்ல தான் இருக்காங்க. அவங்கள நாங்க வந்து புக் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் இங்க வர வச்சு அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். ஆனா அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ், அந்த குழந்தையோட பேரண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவுமே எங்களால பண்ண முடியாது, ஆனா குழந்தைய எங்களால காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு ரொம்பவே தவிச்சிருக்காங்க. அப்படி தவிச்சு அவங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 8 கோடி ரூபாய் இருந்தாதான் குழந்தை வந்து உயிர் பழைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை பார்த்த பாலா வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர்கிட்ட இருந்தது அவரால் முடிஞ்ச உதவி அவர் தனிப்பட்ட விஷயமா செஞ்சுட்டு, முடியாத பட்சத்துல அவர் ஒரு வீடியோ போட்டு அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோளா அதை வந்து முன் வச்சிருந்தாரு. ஸோ உங்களால முடிஞ்சது, அட்லீஸ்ட் உங்களால எவ்வளோ முடியுதோ ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அனுப்பினா கூட போதும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ அனுப்பணும் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களால முடிஞ்ச ஒரு உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தாரு. அவர் போட்ட அந்த வீடியோவுக்கு எல்லாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா, பாலா வந்து எல்லாருக்குமே நல்லதுதான் செய்யறாரு, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இன்னைக்கு சமூக தொண்டுகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்கவங்களால முடிஞ்ச ஒரு ஆதரவை அவருக்கு கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுத்ததுல 8 கோடி ரூபாய்க்கு மேலேயே வந்து கலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்து அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த குழந்தை தொடர்ந்து இந்த பூமியில உயிர் வாழக்கூடிய சூழல் வந்துருச்சு. ஸோ அந்த குழந்தைக்கான அந்த நோயை வந்து சரி பண்ணியாச்சு. 8 கோடி ரூபாய்க்கு மேலேயே நீங்க எல்லாருமா சேர்ந்து உதவி பண்ணிருக்கீங்க. இந்த விஷயம் என்னால கிடையாது, மக்களாகிய உங்களால தான் நடந்திருக்கு. நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு குழந்தையோட உயிரை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவிக்கும் விதமா பாலா மறுபடியும் ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருந்தாரு. அதை பார்த்த பலரும் பாத்தீங்கன்னா பாலாக்கு வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு சமூக ஆர்வலர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் செயல்படணும். ஏன் அப்படின்னா, பணக்காரங்களா வந்து பணத்தை நிறைய வச்சிருக்காங்க, இருந்தாலும் அவங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்காது. ஆனா இல்லாதவங்களுக்கு தான் மனசுன்னு ஒண்ணு இருக்கும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல உங்களால முடியல அப்படின்னாலும் இன்னொருத்தர்கிட்ட கேட்டு வாங்கியாவது யாருக்காவது உதவி பண்ணுங்க. தமிழ்நாட்டுல யாரும் பசி பட்டினியோட கண்ணீரோட வாழக்கூடாது அப்படின்ற மாதிரி சமூக ஆர்வலர்கள்லாம் கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஸோ பாலா செஞ்ச இந்த விஷயம் தான் இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம தான் ஒவ்வொன்றுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பல தரப்பு, அதாவது ஒரு சிலருக்கு பொறாமைகள் இருக்கும், ஒரு சிலருக்கு இவன் என்னடா இந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவரோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் நிறைய பேர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இது எதையுமே பொருட்படுத்தாம பாலா அவரால் என்னென்ன முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட நல்ல மனசுக்கு அடுத்தடுத்த லெவலுக்கு அவரும் போய்கிட்டு இருக்காரு. அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் பல படங்கள்ல அவர் வந்து சைட்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தாரு, காமெடியனா பண்ணியிருந்தாரு. ரீசெண்டா அவர் வந்துட்டு ஒரு படத்துல ஹீரோவாவே பண்ணியிருக்காரு. லாரன்ஸ் மாஸ்டருமே கூப்பிட்டு என்னோட ப்ரொடக்ஷன்ல சீக்கிரமா உங்களை நான் ஹீரோவா நடிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் இப்போ வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து பாலா ஹீரோவா வந்துட்டாரு. காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. உண்மையில அந்த படம் வந்து மக்கள் எல்லாருமே கொண்டாட போறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது மட்டும் இல்லாம இன்னொரு உதவியும் பாலா பண்ணியிருக்காரு. பட் இவருக்கு பாலா பண்ணது அப்படிங்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர் வந்துட்டு ஏற்கனவே இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ள இருந்தவர் தான். 90ஸ்ல வந்து சாக்லேட் பாய், அழகான ஒரு பையன் அப்படின்னா அது இவரை தான் சொல்லலாம். அபிநய்னு ஒருத்தர் வந்துட்டு மாடலிங் ஃபீல்டுல பெரிய லெவல்ல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆட் அப்படின்னாலே அதுல மேக்சிமம் இவர் இருப்பாரு. இவர் இல்லாம 90s டைமிங்ல ஆடே இருக்காது. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஆக்டரா வந்து அபிநய் இருந்தாரு. ஸோ இப்போ ரீசெண்டா 1 இயரா அவர் வந்துட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவரே வந்து அவரை பத்தின வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டு இருந்தாரு. ஆனாலும் எந்த ஒரு பெரிய நடிகர்களும் சரி நடிகைகளும் சரி அவருக்கு போய் யாரும் ஹெல்ப் பண்ண மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் எதுவுமே வரல. அதை வச்சு பாக்குறப்போ அவர் ரொம்பவே பணபலமாவும் சரி உடல் பலமாவும் சரி ரொம்ப வலிமை இழந்து காணப்படுறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ அந்த நடிகரையும் தேடி போயிட்டு பாலா வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதுல ஒரே ஒரு போட்டோஸ் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. பட் அந்த போட்டோஸ்க்கு அவ்வளோ வாழ்த்துக்கள், அவ்வளோ பாராட்டுக்கள் வந்து பண்ணியிருந்தாங்க.
சோ பாலா போயிட்டு 1,00,000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துட்டு கூடிய சீக்கிரம் உங்க உடம்பு வந்து சரியாகி மறுபடியும் நீங்க சினிமாக்குள்ள வரணும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பேசுற வீடியோ வந்துட்டு வெளியாச்சு. சோ அதை பார்த்த எல்லாருமே வந்துட்டு ரொம்பவே நெகிழ்ச்சியா வந்து பேசியிருக்காங்க பாலாவை. இப்படி ஒரு மனிதரை வந்து நாம இந்த காலத்துல பாக்குறோம் அப்படின்னா அது உண்மையிலே பெரிய விஷயம்தான். சோ இந்த மாதிரிலாம் எங்கேயோ ஒருத்தர் தான் இருப்பாங்க. பட் இவங்க பாலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட நம்ம பக்கத்துல நம்ம தமிழ்நாட்டுல இருக்காரு அப்படின்ற பட்சத்துல அது நமக்கே ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. சோ இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களால முடியல அப்படின்னாலும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேற யார் மூலயமாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை கொஞ்சம் ஒரு படி மேல உயர்த்துறதுக்கு நீங்க உறுதுணையா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரா வாழ ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு சிலரோட கஷ்டங்கள் ரொம்பவே தீர ஆரம்பிக்கும். நிறைய குழந்தைங்க வந்து படிப்பு வசதி இல்லாம படிக்க வைக்கிறதுக்கான வசதிகள் இல்லாம பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு சூர்யா வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா கல்வியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டா அதோட 15வது ஆண்டு நிறைவு விழாவையும் நாம வந்து பார்த்திருந்தோம். அதுல அவ்வளோ மாணவர்கள் அவ்வளோ மாணவிகள் ரொம்ப நெகிழ்ச்சியா பேசியிருந்தாங்க. சிக்னல் கூட எங்க ஊர்ல இருக்காது போன் பேசுறதுக்கு. இன்னைக்கு நான் என் ஊர்ல ஒரு சொந்தமா வீடு கட்டியிருக்கேன், என்னோட சொந்த கால்ல நான் நிக்கிறேன், ஒரு பெரிய கம்பெனில நான் மேனேஜரா வேலை பார்க்கறேன், இது எல்லாத்துக்குமே அகரம் ஃபவுண்டேஷன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இப்படி ஒவ்வொருவரும் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில உதவியா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி மனிதர்களை நாம பெரிய அளவுல பார்க்க முடியாது, பார்த்தா கண்டிப்பா பாராட்டாம இருக்க முடியாது. எஸ், அப்படிதான் வந்துட்டு பாலாவை இப்ப எல்லாருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு கிடைக்கிறத தான் மட்டும் வச்சுக்காம மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது பெரிய விஷயம், அதுவே ஒரு பெரிய குணம். ஆனா அதை தொடர்ந்து கண்டினியூஸா செய்யறது அப்படிங்கிறது இன்னும் அதை விட பெரிய விஷயம். சிறப்பான ஒரு உதவியா வந்து பாலா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி அவரோட பணிகளும் அவரோட சமூக சேவைகளும் மேலும் மேலும் சிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம் சார்பாகவும் நாங்க வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சோ உங்களுக்கு KPY பாலா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய நாட்டுல நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் விழிப்புணர்வான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.